இதுக்கப்புறம் நம்ம பேசுறது எடுபடாது. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த படத்தை ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை தயாரிப்பாளர் நியூசிலாந்தில் பெரிய ஹோட்டல் வச்சுருக்காரு. நிறைய பேருக்கு அங்கே சாப்பாடு போட்டு சம்பாரிச்சு இங்கே கொண்டு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றியாகி இந்த படம் மூலிமா அவர் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டைரக்டரோட உழைப்பும் கேமராமோட உழைப்பு, மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருக்கிறாங்க. அந்த படத்தோட கதாநாயகன் தம்பி முரளி அவங்க நம்ம ஊர் திருச்சிக்கார தம்பி. இதேமாரி இன்டர்வியூக்கெல்லாம் போனோம்னா கேள்வி மேலே கேள்விப்பட்டு காலி பண்ணி விடுவாப்புல. இப்போ அவரை யார் இன்டர்வியூ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி தான் திருச்சி நம்ம சிவகார்த்தியம் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாப்புல. இப்போ ஒரு நிறைய நல்ல கதாநாயகனாக வந்திருக்காப்புல. அதே அந்த வரிசையில் தம்பி முரளி அவர்களும் பெரிய கதாநாயகி வர என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த கதாநாயகன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுகுமார் அண்ணன் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோடய விஷுவல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேரமின்மை காரணமாக இத்துடன் என் உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வரதா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு நிறையா பேர் தொப்பி வச்சுட்டாங்க. ஒரு ஷூட்டிங்கில் தமிழ்நாடு இந்தியான்னு தெரியல, ஒரு இடம் அது இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எனக்கு ஒரு 6 நாள் கூட்டிகிட்டு போனாங்க. சார் நீங்கள் 6 நாள் சீன் இருக்குது சார், காமெடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா. எவ்வளோ அமௌண்ட்டு ஃபார் டேவா ஹவர்ஸ் ஆனே சார்? டேனாங்க சார், ரைட்டு பரவாயில்ல. இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ தரீங்கன்னா? சார் என்ன சார் அட்வான்ஸ் உங்களுக்கு செக் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் என்னங்க எனக்கே செக்கானே? இல்லை சார் செக்கு பாஸ் ஆகும். நான் எத்தனை செக்கு நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுக்குறீங்களான்னு. இல்லை சார் செக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகினேன். சரி ரைட்டு பரவாயில்ல, சரி பார்க்கலாம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி செக்கை வாங்கினேன். அது ஒரு வாரம் கழித்து பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் வந்துடுங்க சார், ஹீல்ஸுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீல்ஸ் அப்போ தமிழ்நாட்டில் தான் கொடைக்கானல்னு வச்சுக்கலாம், அங்கே கூட்டிகிட்டு போனால் பயங்கரமான பனி. சும்மா பெண்டை கழட்டிட்டார். 7 நாளே வச்சு வேலை வாங்கி எல்லாம் பண்ணி. சரி ரிட்டர்ன் வரும்போது சார் இப்போ பேமெண்ட்டு அப்படின்னா. என்ன சார் பேமெண்ட்டு? சார் செக்கு சார், இந்த வேலைலாம் வச்சுக்காங்க, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பேருக்கு செக்கு கொடுத்து நானே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாங்க சார் அப்படின்னா. இல்லை சார் அடுத்த இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஹெலிகாப்டரில் சீன் வச்சுருக்கோம், அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்க. நான் சொன்னேன் எதுவுமே எனக்கு வேணாம், தயவுசெய்து பணத்தை கொடுங்க, நான் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு எனக்கு நிறையா தொப்பி வச்சாங்க. நான் அந்த டைட்டில் பார்த்தோன்னா அந்த சீன் தான் எனக்கு நினைவு வந்துச்சு. இந்த மாதிரி தொப்பி பட வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சீனியர் இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய தம்பி விமல், தம்பி விஜய் சேதுபதிக்கும், மற்றும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வெற்றி பெற்ற இங்கே அமர்ந்திருக்கும் தேனப்பர் சார் மற்றும் சிவா இவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி, என் உயிரிலும் மேலான என் இரத்தத்தின் ரத்தமான என்னுடைய ரசிகர்களை மற்றும் இரு கண்களாக கேமரா தொலைக்காட்சி அன்பர்களை, பத்திரிகை நிறுவனங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, மற்றும் இந்த படம் இயக்குனருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா என்னை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி இதுவரையும் பண்ணலை. மதுரை சம்பவம் சொல்லி அது முடிச்சோன்னு உங்களை வச்சு தான் எடுக்கிறேன்னாரு. நானும் சரி அவர் எடுப்பாருன்னு பார்த்தேன். அவர் எங்கே இந்த பக்கம் போனார், நான் இந்த பக்கம் போனதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இவரை பார்த்தோன்னு நினச்சேன், ஐயோ இவர் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் எனக்கு தொப்பி வச்சார், பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பாவம் அவர் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி அவருக்கு ஒரு தொப்பி வச்சாரா இல்லை இவருக்கு தொப்பி வச்சாரான்னு தெரில. இந்த படம் ரொம்ப வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை. ஆனால் எல்லாருக்கும் தொப்பி வைக்கிறோம், அது வாழ்க்கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜத்தில் படத்தில் பார்க்குறோம். இந்த படம் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. தயவு செஞ்சு புது தயாரிப்பாளர்லாம் வந்தீங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அது எனக்கே நிறைய தொப்பி வைக்கிறாங்க. நீ புதுசாக வரவங்களுக்கு எப்படி தொப்பி வைப்பாங்கன்னு தெரில. ஒரு படம் எடுக்கிறேன், வாங்க ஒரு அட்வான்ஸ் தரேன், சம்பளம் தரேன், அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சம்பளம் இல்லைங்க செக் வாங்கிக்கங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது உண்மையிலே உழைச்சி காசு கொடுறானாலும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வேறு சிந்தி ரத்தத்தை சிந்தி நாங்கள் இப்போ நடிக்கிற ரோப் கட்டி தூக்குறானுங்க. 50 அடி உயரத்துக்கு தூக்குறேன், 40 அடி தூக்குறேன். கொடைக்கானல ரோப் கட்டி தூக்குவாங்களா பாருங்க, அதில் நான் ரோப் கட்டி தூக்குறேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டால் பணம் தர மாட்டேங்கிறானு. எனக்கு யோசிக்கிறேன், நம்ம ஏன் கஷ்டப்படணும், ஈஸியாக தொட்டு சம்பாதிச்சலாமே அப்படி ஒரு மனநிலை வரும். எனக்கு திருந்தவே விட மாட்டேங்கிறானுங்க. இன்னைக்கு என்னைக்குமே உத்தரவாதம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சுரக்கிற நேரத்தில் 1 கோடி போட்டுருவேன். ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து
எவ்வளவு சம்பளம் கொடுப்பா நீங்க பாத்துங்க. நானும் திருந்து மக்கள் திருத்தவே விட மாட்டேங்கிறானுங்க. அதனால தயவுசெய்து இந்த புது ப்ரொடியூசர்லாம் இனிமேல் வந்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு சிலர் 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ டெபாசிட் பண்ணுங்க. அவங்களும் நீங்களும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு படத்தை எடுங்க. சும்மா நான் அந்த எம்எல்ஏ பேரன் நான் எம்பி பேரன் அப்படின்னு டீலா விட்டு உள்ள வந்து உட்கார வச்சு எங்களுக்கு சும்மா தூங்கிட்டு எழுப்பி வாங்க அங்கே போலாங்க கொடைக்கானல் ஷூட்டிங்க பவர் ஸ்டார் நடிக்கிறாருங்க சூப்பர் சீனுங்க எலியாத்தில் தூக்குறாங்க அதில் இறக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு பில்டப்? அதே டைலாக்ல எல்லா பில்டப் வருது. இதுக்கு நெசத்தில் இவ்வளோ பில்டப் பண்ணி அதாவது நான் வந்து ஒரு காலத்தில் செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி இப்போ எனக்கு அது திரும்பி வருது. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம செஞ்சு நமக்கே திரும்பி செய்யறாரு. ஆனால் இப்பெல்லாம் நான் அப்படிலாம் இல்லை, ரொம்ப தெரிஞ்சுட்டேன். அதனால உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க, சம்பளம் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க கேட்டா பவர் உங்களுக்கு என்னக்கா இப்போ சம்பளம் எங்கள்கிட்ட கோடிக்கணக்கா இருக்குங்க. இருக்குப்பா பேங்க்ல இருக்கு, ஏன்ட்ட இருக்கா? தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாதீங்க. உழைச்சவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. ஏன்னா நாங்களாம் வெளியில் சொல்ல முடியல. சரி ரைட் சரி சரி நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வு இல்லாமல் ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த ஒரு புதுசாக இன்னைக்கு வராரு படம் எடுக்க போறேன்னா அவர் என்ன வச்சிருக்காரு, எவ்வளோ பணம் கையில் இருக்கு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, இல்லை எவ்வளோ கடன் வாங்க போறாரு, எவ்வளோ ஆட்டைய போறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் அவர் வாட்டு பத்திரத்தை பதிகிறீங்க, அவருக்கு ஒரு ஃபிலிம் கம்பெனி கொடுக்குறீங்க, அவன் எங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக சீன் போடுறான். இதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் தயவுசெய்து வேணாம்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ஒரு புது ப்ரொடியூசர் இருந்தால் அவன்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சு அவனை வந்து பேங்க்ல டெபாசிட் போட சொல்லி படத்தை எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி எங்களை ஆளுகள் வந்து நாங்கள் போய் மாட்டிட்டு அவசரப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு என்ன மரியாதை எடுக்குமோ கொடுங்க. தயவு செஞ்சு ப்ரொடியூசர் புதுசாக ஒரு ப்ரொடியூசர் எங்களை மாதிரி நடிகருக்கு தொப்பி வைக்காங்க. நாங்களாம் தொப்பி வச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ பேசுகிறவர் சொன்னார் பணம் இல்லாமல் திறமை இருந்தால் நடிக்கலாம் ஜெயிக்கலான்னு. உண்மைதான், பணம் தரேன்னு சொல்லி தானேப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க. பணம் இல்லாமல் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அதுக்கு பெருசாக ஹோட்டல் வச்சுருங்க. பணம் தரம் தானே கூட்டி போகிறீங்க. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பணம் வேணும், நீங்கள் என்ன வச்சு படம் எடுங்க, நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க. நாங்கள் கேட்குறோம், வீடு தேடி வரீங்க சார், உங்களுக்கு பணம் தரேன் சார், இவ்வளோ சம்பளம் சார், உங்களை வச்சா நாங்கள் இது பண்ணுறோம் சார், வாங்க சார், கூப்பிட்டனால நாங்கள் போகிறோம். இல்லை சும்மா வந்து நடிக்கணும். எத்தனை பேருக்கு நான் நடிச்சு கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன். இது சும்மா மேடையில் 1000 பேசலாம், நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது. பணம் இருக்கிறவன் தான் படம் எடுக்க முடியும். இதான் என்னுடைய கருத்து. பார்த்துக்கலாம். சினிமாவில் எங்களுக்கெல்லாம் முன்னோடிகளும் வழிகாட்டிகளுமான மரியாதைக்குரிய டைரக்டர்ஸ் திரு ரங்கராஜன் சார் அவர்களுக்கும் முத்துராமன் சார் அவர்களுக்கும், இன்றைக்கி சினிமா சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரொம்ப நம்பிக்கையோடு ஓட்டு போட்டு கண்டிப்பாக இவங்க முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் மேடையில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், வாழ்த்த வந்திருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கீதையில் சொல்லுவாங்கள்ல, இதுவரைக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்துள்ளது, இனி எது நடக்க உள்ளதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பரமராஜ் அவர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், 25 வருஷமாக என்னுடைய ரசிகை மன்றத்தில் என்னுடைய ரசிகராக இருந்துட்டு இருந்தேன், இது வந்து என்னுடைய கனவு, நான் வந்து எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அது உங்களை வச்சு அந்த ஃபங்க்ஷனும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. சினிமாவில் ஒன்று மட்டும், எது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும் ஒழிய நம்ம நினைக்கிறதுனால அவசரப்பட்டாலும் நடந்துடாது. அல்லது எவ்வளோ தான் போராடினாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் அதுக்கான டைம் வரும்போது தான் வரும். அதே மாதிரி நல்ல நேரம்னு ஒன்று இருந்ததுன்னா அது வரும்போது வந்தே தீரும். கெட்ட நேரம் வந்தாலும் அதுவும் போட்டு அடிக்கணும்னா அடித்து கொஞ்சம் ஓரம் கட்டி உட்கார வச்சாலும் உட்கார வச்சிடும். இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 16 வயதில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு காரில் நான், எங்கள் டைரக்டர், கேமராமேனு நிவாஸ், அவருடைய அசிஸ்டண்ட்டு அப்துல்லா எல்லாருமே வந்துட்டுருக்குறோம். நாங்கள் 3 பேர் பின்னால், நான் டைரக்டரு கேமராமேன் பின்னால் உட்காந்துருக்கோம். முன்னால் வந்து அப்துல்லா, நடுவில் ஃபிலிம் பாக்ஸு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணது, அதே டிரைவர் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். 3 மணி இருக்கும். இங்கே பக்கத்தில் வரும்போது ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரும்போது எல்லாருமே தூங்கிட்டான். டம டம டமன்னு ஒரு சத்தம், பார்த்தா வண்டி அப்படியே மேலே எங்கேயும் ஆடுது, ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் ஐயோ அம்மான்னு ஒரு ஜீசஸ்னு ஒருத்தர் கத்த, ஆத்தான்னு ஒருத்தர் கத்த, நான் சாமிநாதா பிரேக்கு போடுன்னு சொல்லிட்டு நான் சாமிநாதான்னு கத்த, அவன் அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கான். அப்புறம் ஓங்கி தலையில் ஒன்று அடித்து அவன் எந்திரிச்சு, அதுக்கப்புறம் நான் பிடிச்சி சாவி எடுக்கலான்னா முன்னால் ஃபிலிம் பாக்ஸில் அடிக்க வச்சுருக்கு. அப்புறம் எப்படி அப்படி அவனை எழுப்பி விட்டு பிரேக் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எங்கடா இருக்கவனை பார்த்தா ரோடு எங்கேயோ அங்கே போயிட்டுருக்கு, மெயின் ரோடு. அது குழியில் இறங்கி அது பாட்டில் காட்டுக்குள்ளே வந்துருச்சு வண்டி. நல்ல வேலை எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கிணறு இல்லை. எங்கள் டைரக்டரு அப்படியே என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃபில்மெல்லாம் இருக்குது எக்ஸ்போஸ் பண்ணுறது அத்தனையும்.
அதுக்கப்புறம் அப்படியே எங்கேயா இருக்கிற ராஜன் அப்படின்னா ரோடு அங்கேயோ அங்கே தெரியுது சார் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வீலெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தால் எவனோ ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்தான். சார் நேரம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் ரொம்ப நல்ல நேரங்க அப்படின்னேன். எங்கள் டேரக்டையா உனக்கு இந்த நேரத்தில் தான் ஜோக்கா அப்படின்னாரு. இல்லை சார் உண்மையிலேயே நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்து வண்டியை மேடு ஏற்றி அதுக்கப்புறம் போகும்போது நான் அந்த சாமிநாதன்கிட்ட திருப்பி சொல்கிறேன், வண்டி இவ்வளவு இடிச்சு இவ்வளவு இதாச்சு, அதனால் வீல் அந்த போல்ட்டெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிங்க, எல்லாம் கரெக்டாங்க சார் அப்படின்னு. எதுக்கும் இவ்வளோ தடவை இடிச்சதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு. அவன் செக் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு மட்டும் ஒரு டவுட்டு. அப்புறம் ஏவிஎம் கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது நான் டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணேன். உடனே வண்டியை நிறுத்தி சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. டைரக்டர் மறுபடியும் கொஞ்சம் தூங்கினவர் இருந்துச்சு, என்ன அங்கே நிறுத்திருக்க வண்டி அப்படின்னாரு. இல்லை சார் ரொம்ப தொல்லைப்படுத்துறாருன்னு சாமிநாதன் டீ சாப்பிட்ணுங்கிறாரு இந்நேரத்துக்கு. உனக்கு இந்த நேரத்தில் தான் டீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேண்டாம் பக்கத்தில் வந்தாச்சல்ல வண்டி அடியா அப்படின்னாரு. நின்ன வண்டி எடுத்து டமான்னு ஒரு சவுண்டு அப்படியே கீழே வண்டி விழுந்துடுச்சு. முன்னால் ஒரு வீல் மட்டும் ஓடிட்டு இருந்தது. டைரக்டர் என்னையா வீலுண்ணா, நம்ம வண்டி வீல் தான் சார் அப்படின்னு. என்னையா சொல்கிறேண்ணா, ஆமாம் அப்போ இருந்து போட்டு செக் பண்ணிக்கோன்னா கேட்டானா அவன். நல்ல வேலை டீ சாப்பிட நிறுத்தணும் காட்டி ஓடல, நின்ன வண்டியிலேருந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறங்கி ஆட்டோவை பிடிச்சி மறுபடியும் ஆட்டோவில் எல்லாத்தையும் ஃபில்மெல்லாம் ஏற்றி அப்புறம் எங்கள் டைரக்டரை வந்து கூட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வண்டியில் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டு அம்மன் கிரியேஷனில் ஃபில்மெல்லாம் எடுத்து வச்சு போட்டு அப்புறம் எங்கள் டைரக்டர் தனியாக அவரு புறப்பட்டு போயிட்டார், அவரும் நிவாசும். கடைசியாக நானும் அப்துல்லாவை மட்டும் தேனாம்பேட்டை, அவர் ஆழ்வார்பேட்டை. தேனாம்பேட்டையில் நான் வந்து இறங்கினேன், ஆழ்வார்பேட்டையில் அவரு போய் இறங்கினார்.